வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நம்ம சொன்னது தான் நடந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய குட்டு வைக்க போகுது. நம்ம பழைய பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்கிறது தான் நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 65 லட்சம் வாக்காளர்களை இன்னைக்கு நீக்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மெய்த்திங்கிற அம்மா வந்து கிட்டத்தட்ட 120 வயசு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அவங்களுடைய வயசு வந்து 36 தான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். இதே மாதிரி 4 பேர் 120 வயதை கடந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிறதாகட்டும். திடீர்னு கோர்ட்டு நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு 7 பேர் உள்ளே வந்து நாங்களாம் உயிரோடு தாங்க இருக்கோம்னு சொன்னதாகட்டும். ராகுல் காந்தி வந்து நான் இறந்தவர்களுடன் டீ சாப்பிட்டேன்னு சொல்கிறதாகட்டும். தேசம் முழுக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்கிறது. நீங்கள் சத்தியப்பிரமாணம் எழுதி கொடுக்கணும், அப்படி எழுதி கொடுக்கணும், இது எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அச்சுறுத்துற மாதிரி இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம்தான். இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னாங்கல்ல. இப்போ அந்த 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கியிருக்கீங்க. அவங்களுடைய விவரங்களை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இணையதளத்தில் வெளியிடணுங்கிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்க. செவ்வாய்க்கிழமை வெளியிடணும்னு சொன்னோன்னே தேர்தல் ஆணையம் இப்போ என்ன சொல்லும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இல்லைங்க, எங்களுக்கு பல அலுவல்கள் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமைங்கிறது முடியாது, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நாங்கள் நீக்கியிருக்கோங்கிறத இவங்க இணையதளத்தில் வெளியிட்டா யார் என்னங்கிறது டீட்டெயில் தெரிஞ்சிடும். ராகுல் காந்தி இன்னொரு வீடியோ போடுவார். இது தேர்தல் ஆணையம் அப்புறம் என்னன்னா 65 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கிட்டு இதுதான் சரியான பட்டியல் அப்படின்னு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வெளி உலகத்துக்கு சொல்கிறீங்க. ஒருவேளை இதில் வந்து யாராவது வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அவங்க தேர்தல் ஆணையத்தை அணுகலான்னு சொல்கிறீங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் இதுதான் வேலையா? நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஊரை கொள்ளடிக்க போகிறீங்கிற இமேஜ் மக்கள்கிட்ட வந்துருச்சு. அப்படி தானே வந்துருச்சு. யார் ராமாண்டான்னா ராவணேண்டான், அவ்வளோதான். அப்போ 65 லட்சம் பேரில் எத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய கதவை தட்டுவாங்க? அன்றாட தினக்கூலி பார்த்துட்டு வெளியூரில் போய் வேலை செய்யக்கூடிய மக்களிடம் போய் நீங்கள் அதை கூடு இதை கூடுன்னு கேட்டால் அவங்க ஓட்டே வேணாம்பா சொல்லுவாங்களா இல்லையா? இது 65 லட்சம் வாக்காளர்களை இப்போ நீக்கினது விஸ்வரூபம் எடுத்துருச்சு. மறுபடியும் சொல்கிறோம், ராகுல் காந்திங்கிற தனிப்பட்ட நபருக்கு கிடைச்ச வெற்றியாக தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் தான் இதை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்த்து தொடர்ந்து இதுக்கு வந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன அடுத்த சிக்கல்னா, இப்போ அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த ஸ்கேன் பேப்பர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்கேன் பேப்பரில் மொத்த விவரங்களும் இருக்குது. இது ஒரு பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க தேர்தல் பணியாற்றிய அந்த ஊழியர்கள் மீது ராகுல் காந்தி திருட்டு பட்டம் கட்டுறாருங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. நம்ம என்ன கேட்குறோம், உயர் அதிகாரி சொன்னால் கீழே இருக்கவங்க கேட்டே அவனுக்கு ஒபேத் ஆர்டர், அவ்வளோதான். ஒபேத் ஆர்டரை மீறி பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் வந்து இதில் நம்ம மேற்கு வங்காளத்தில் வந்து 4 பேரை பணியிடை நீக்கம் பண்ண சொல்கிறீங்களா? ஏன் அந்த 4 பேரும் மம்தாக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படி தானே சொன்னீங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க மம்தாக்கு ஆதரவாக செயல்பட்டால் ராஜஸ்தான் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, மத்திய பிரதேசம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, யூபியில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஹரியானாவில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, சத்தீஸ்கரில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்படி வட இந்தியா முழுக்க நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கெல்லாம் நீங்கள் தோக்குறீங்க, அங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கரெக்டாக தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குது. அதே பக்கத்தில் மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா ஜெயிக்குது. அது எப்படிங்க? அது எதிர்க்கட்சி ஆளுநர் மாநிலத்தில் மட்டும் உங்களால் வேகமாக அடித்து ஆடவே முடியலையா? என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ எதுலேருந்து தெரியலையா? தில்லாலங்கடி வேலை தெரியலையா? ஒன்று வேணாம். ஒரிசாவில் என்ன நடந்தது? ஒரிசாவில் நவீன் பட்நாயக் கொஞ்சம் ஏமாந்துட்டார். அதாவது ஒரு வாக்காளர் வந்து ஓட்டு போட போகிறாராம். எங்கே? ஒரிசாவில் எம்பிக்கும் குத்தணும், எம்எல்ஏக்கும் குத்தணும் ஒரே நேரத்தில் தேர்தல். எம்பியுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது, எண்ணிக்கை மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. எம்எல்ஏ எது கம்மியாக வருது. அதை எப்படிங்க ஓட்டு சாவடிக்கு போனவங்க எம்பிக்கு மட்டும் குத்திட்டு எம்எல்ஏக்கு குத்தாமல் வந்துட்டாங்களா? அது இப்போ காது குத்துற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம். இப்போ இதெல்லாம் வைத்து இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய லீகல் டீம் உட்காந்து அடுத்து நம்ம எப்படி அணுகலாம், செவ்வாய்க்கிழமை வெளியிடணுங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஏதாவது காரணம் சொல்லணும். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி, பூபேஷ் சிங் பாதல், கெஜ்ரிவால், இதுக்கெல்லாம் இடி சொன்ன காரணம் என்ன? எங்களுக்கு டைம் வேணும். இதே மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரே வாரத்தில் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்பிஐ இவங்க என்ன சொன்னிச்சு? 1 வாரம் பார்த்தாங்க இவரான 2 மாதம் ஆகும். என்னங்க டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, 2 மாதம் ஏன்? இன்றைக்கே கொடுக்கணுன்னு அன்றைக்கே கொடுத்தாங்க. எல்லாம் தப்புன்னு தவறுமாக கொடுத்தாங்க. அதே போல் இவங்க வெப்சைட்டில் ஏற்றுறதுக்கு இப்போ பல காரணங்களை சொல்லக்கூடும். எல்லாத்தையும் தாண்டி அதிர்ச்சி என்னென்னா, இந்த 65 லட்சம் இவங்க சொல்லிட்டு இதை வெளியிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40-50 லட்சம் பேர் நாங்கள்லாம் வந்து இருக்கோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பெரிய செய்தியாகும். அப்போ எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி, அப்போ ஏற்கனவே நீங்கள் போன தடவை ஜெயிச்சிங்கல்ல, அதையும் தாண்டி 2019 ஜெயிச்சதே ஃப்ராடுங்கிறாங்க.
இது வந்து இப்போ மட்டும் பண்ணலைங்க, 2019 ஆரம்பிச்சிட்டாங்க. 2014 மட்டும்தான் இவங்க ஜெயிச்சாங்க. 2019 இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டாவை எடுக்க தோண்ட அதிருங்கிறாங்களோ அந்த மாதிரி தோண்ட பயங்கரமான நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதற்கு முன்பு தேர்தல் ஆணையராக இருந்த குரோசி சொன்ன முக்கியமான வார்த்தையை கவனிச்சுக்கப்படணும். குரோசி சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் நினைத்தால் பல விஷயங்களை பண்ண முடியுங்க, வெளிப்படையான உண்மை. நீங்களே ஒரு உயர் அதிகாரியாக இருக்கார், அவர் நினச்சா பண்ண முடியாது? சாயங்காலம் 5 மணிக்கு வந்து 52% வாக்குப்பதிவுங்கிறீங்க, திடீர்னு 7 மணிக்கு இல்லை 62ங்கிறீங்க, அடுத்த நாள் காலையில் 72ங்கிறீங்க. எப்படிங்கன்னா இல்லை கடைசி நேரத்தில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க. எப்படிங்க 50 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட முடியும்? அது அடுத்த நாள் காலையில் ஆகுமே. ஏன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் ஓட்டு போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது 100 பேர் ஓட்டுனா ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம்னு வச்சுக்கோங்க, 100 நிமிஷம் ஆகும். எப்படி ஓட்டு போட்டிருக்க முடியும்? சாதாரண ஒரு கால்குலேஷன் தான் இது. இன்னொருத்தையும் தாண்டி சரிங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க, மக்கள் கூட்டமாக நிற்கிறத காட்டுங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட மாட்டுறாங்க. ஏன்? சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினா தனி மனித உரிமை பாதிக்கப்படும். சொன்னீங்களா இல்லையா? இப்போ காட்ட சொல்லிட்டாங்களே, என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அடுத்தது வேட்டு வைப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பிரேயர் என்ன, தேர்தல் ஆணையத்துடைய பிரேயர் என்ன? ஏற்கனவே நாங்கள் நிறையா ஃபுட்டேஜை வச்சுருக்கோம், இந்த ஃபுட்டேஜெல்லாம் எரேஸ் பண்ணணும். ஏங்க, இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, நீங்கள் தான் வல்லரசு ஆக போகுதுங்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் 1000 பணம் இருக்குங்கிறீங்க, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் போடக்கூடிய வல்லமை மூடிட்டு இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க் வைக்க மாட்டீங்க? சின்ன கம்பெனிலாம் ஹார்ட் டிஸ்க் வைக்கிறாங்க, அப்போ எதுக்கு இப்போ எரேஸ் பண்ணுறீங்க? அது ஆவணமாக இருந்தால் என்ன தப்பு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? தேர்தல் ஆணையத்தினுடைய பழைய வரலாறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆவணமாக இருந்தால் எப்போனாலும் போட்டு பார்த்தாலாம்ல, அப்போ தெரிஞ்சு போயிடும்ல, டீட்டெயில் தெரிஞ்சு போயிடும்ல. எல்லாத்தையும் தாண்டி ஒரே விஷயம் மக்கள் கேட்குற கேள்வி, ராகுல் காந்தி இல்லை யாரோ ஒருத்தர் கேள்வி போட்டால் கூட நீங்கள் புறந்தள்ளலாம், அதே புறந்தள்ளக்கூடாது. ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், கிட்டத்தட்ட 100 MP வச்சுருக்காங்க. அவர் வந்து போய் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? ஏன்பா மின்னணு தரவுகளை கொடுப்பா, ஏன் கொடுக்க வேண்டியதானே? அதில் என்ன இப்போ நான் ஒன்றும் புரியல, அதில் என்ன ஒளிவு மறைவு வேண்டி கிடக்குது? நம்ம ஒன்றும் புரியலையே. கேட்டால் அதை ஒத்துக்க மாட்டோம், இதை ஒத்துக்க மாட்டோம், எல்லாம் சொல்லி இன்றைக்கி ஒரு முடிவு வந்துருச்சா? உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அதாவது இந்திய மக்கள்கிட்ட பெரும்பாலானவர்கிட்ட பெரிய பாராட்டு. இது ஒன்று போதும். இப்போ என்னென்னா ஈடிக்கு ஒன்றும் புரியாது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு தெரியாமல் இருப்பாங்க. கடைசி என்ன திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்குவாங்க, 65 வாக்காளர்களை வெளியிடுவாங்க, அதுவும் லேட் பண்ணுவாங்க, அதுக்கும் உச்சநீதிமன்றம் வரணும், அதுவும் சரியாக வெளியிட மாட்டாங்க. என்னென்ன இதை இழுக்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ஒரு பொதுநல வழக்கு யாராவது ஒருத்தர் போடுவாங்க. இல்லைங்க, இது தனிநபர், அதாவது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு தனி அமைப்பு, இண்டிவிஜுவல் அமைப்பான தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் இப்படி கேட்கக்கூடாது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இதே மாதிரி ஆளுநருக்கு ஒரு காலக்கெடு, ஜனாதிபதிக்கு ஒரு காலக்கெடு உச்சநீதிமன்றம் விதித்த உடனே ஜனாதிபதி கேட்குறாரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதான். இதை அடிக்கடி பேசிகிட்டு இருந்த தன்கர் வெளியில் போயிட்டார், எங்கே இருக்காருன்னே தெரியல, அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். பிஜேபிக்கு ஆதரவாக பேசினவங்க கதி பாருங்கள், சத்தியமால் பாலிக்க கதி என்னன்னு தெரியும் நமக்கு. அடுத்ததாக தன்கர். இப்படி அதாவது பிஜேபி அப்படிங்கிறது வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்கன்னு தொடர்ந்து இந்திய மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் அவங்க 2 பேர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டிங் மிஷினை தாண்டி வெகுஜன மக்களையே ஓட்டு போட விடாமல் இவங்க தடுத்துருக்காங்க. இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை வைத்து பார்க்கும்போது ஓட்டிங் மிஷினே எங்களுக்கு தேவையில்லை, அதில் எதுக்கு ஹைக் பண்ணோம், அதெல்லாம் வேலையே காணோம், நாங்கள் வேறு ரூட்டில் பண்ணுறோம். அப்போ பலவிதமான ஆங்கிளில் இன்றைக்கி இந்தியாவை கைப்பற்றி விட்டு ஒரு சர்வாதிகாரியாக ஆக வேண்டும் என்றால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இவங்க சொல்லிட்டு, ஜனநாயக முறைப்படியே இல்லை, தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லா அமைப்புகள் இடி சிபிஐ எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு சர்வாதிகாரி மாதிரி நாட்டை ஆளக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி மோடி இருக்கார். அப்போ போன தடவை மோடி ஜெயித்தது மட்டும் இல்லை, அதுக்கு முன்பு மோடி ஜெயித்ததும் தில்லாலங்கடி வேலை தான். அதையும் தாண்டி கேட்டால் நாங்கள் நேருவை விட 3 தடவைக்கு மேலே இருந்துட்டோங்கிறாங்க. இது எப்படி வந்ததுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா இந்தியா ஜனநாயக பாதையில் போயிட்டு இருக்காங்கிறதே தெரியும். அப்போ யாராவது ஒருத்தர் அடுத்து பிரதமர் ஆகிட்டா இனிமேல் வந்து எலெக்ஷனே நடக்க வேணாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்கல்ல, அது எதுக்குன்னா, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தேர்தலே இல்லைன்ட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு மோடி வருவாருங்க, அதுக்கப்புறம் கட்சியே இருக்காதுங்க. கட்சி இருந்தால் இந்த ஓட்டிங் மிஷின் கிட்டிங் மிஷின் தேர்தல் ஆணையர் கொடுக்குற சம்பளம் எது இருக்கிறதுலாம் வேஸ்ட் இல்லை. மோடியே ஒற்றையாக இருப்பார். மோடிக்கு அப்புறம் அவருடைய வாரிசுகள் வருவாங்க. நீங்கள் கேட்கலாம் மோடிக்கு வாரிசே இல்லையான்னு. அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாடு வந்து ஒரு இந்து நாடு ஆகணுங்கிறது நெடுநாள் எண்ணம். இந்து நாடு ஆக்கி ஏற்கனவே இஸ்லாமியர்கள் அடித்து துரத்தி விட்டுட்டு நம்ம இருக்காங்கல்ல, நம்ம இந்துக்கள் நினைக்கிறோம், நம்மளாம் இந்துக்கள் இல்லை, உயர் ஜாதியினர் மட்டும்தான் இந்துக்கள். உங்களுக்கு தெரியும் பிஜேபி எதை நோக்கி போகுதுன்னு. ஒரு பக்கம் ராமர் கோயில் கட்டினா நாங்கள் பெரிய ஆள் ஆயிடுவோன்னு கட்டினாங்க,
அதுக்கப்புறம் தான் மைனாரிட்டி ஆச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா அமித்ஷா சொல்கிறார், இல்லை பீகாரில் சீதா கோயில் கட்ட போகிறோம். கட்டின உடனே பாருங்கள் நாட்டில் பெரிய ஒரு வளர்ச்சி வரப்போகுதுன்ட்டு. இவர்கள் கோயிலை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், கடவுளுக்காக மட்டுமே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கடவுளுக்கும் உண்மையாக இல்லை. பூரி ஜெகநாதர் கோயில் விழா வந்து நவீன் பட்நாயக் இருக்கும்போது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒரு தடவை தான் கொண்டாடினாங்க. அதுலேயே நெரிசல் சிக்கி எத்தனை பேர் இறந்தாங்க. இப்போ யூபியில் நடந்த யாத்திரையில் எவ்வளோ பேர் இறந்தாங்க. அதில் கணக்கு எவ்வளோ போலியாக காட்டப்பட்டது. அப்போ இவங்க கடவுளை கூட சரியாக கவனிப்பதில்லை. இவர்களை வந்து அதாவது இதை வந்து என்னென்னா ட்ரம்ப்லேருந்து சீன அதிபர் எல்லாரும் மோடியை கண்டா நடுங்குவாங்கன்னு இங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எப்படி அங்கே போய் நடுங்கி நிற்கிறாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஜூவியில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டவொன்னே அவருக்கு அந்த ஜூவியம் இணையதளத்தையும் முடக்கிய பிறவே அண்ணாமலையை சேரும். அதனால் மக்கள் வெளுத்து வாங்க தயாராகிவிட்டார்கள். தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்கிறது. இந்த ஸ்கேன் மிஷினில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. பீகாரில் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாரும் கையெழுத்து போட்ட வீடியோ வந்துருச்சு. இனிமேல் ஒவ்வொன்றா வரும். இந்த அஞ்சுங்கிறவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதாவது தேர்தல் ஆணையர்களை படி செய்ய விடாமல் தடுத்தாங்களாம். இப்போ அந்த கேஸ்லாம் வரும். ஏன்னா அந்த 65 லட்சம் பேர் போலி அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உச்சநீதிமன்றம் அடுத்து என்ன கேட்கும்? போன தடவை என்ன சொன்னிச்சு? ஒரு 5000 பேர் நீங்கள் வந்து உண்மையாக அவங்க வந்து ஓட்டடிக்க வாய்ப்பு இருந்து அவங்களை தகுதி நீக்கம் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பழைய நிலைமைக்கே போகிறோங்கிறாங்கல்ல, அதுதான் செய்ய போகிறாங்க. 2025 ஜனவரியில் எலெக்ஷன் வச்சிங்கல்லப்பா, அதே மேட்டரை பண்ணுங்கப்பான்னு சொல்ல தான் போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு நியாயம் பிறக்கும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா பீகார் மக்களிடத்திலேயே ஐயோ இவங்க வந்து மோசடி பண்ணுறது வந்து இன்றைக்கி கெட்டுப்போச்சு, அப்போ பிஜேபி வராதுங்கிற இமேஜ் வரும். ஏன் வரும்? இப்போ ஒருவேளை இந்த 65 லட்சம் பேர் நீக்கிட்டு இவங்க தேர்தல் வச்சா பிஜேபி தான்ப்பா வரும், எல்லாத்தையும் நீக்கிட்டாங்கப்பான்னு மக்கள் பிஜேபிக்கு ஓரளவு ஓட்டு போடுவாங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட தான் விருப்பம். ஒருவேளை இது வந்து இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா மக்கள் பிஜேபியை விரட்ட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நல்லா தெரியும் அரசியலமைப்பை மோடி மாற்றுறாருன்னு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு முடிவு காலம் ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.